ராமரை வந்து காட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ விஸ்வாமித்திரருக்கு என்ன இருக்குன்னா, நம்மளை வந்து துரத்திட்டாங்க காட்டுக்கு. சரி இவரையாவது வந்து ராமரையாவது வந்து நம்ம சீதையெல்லாம் கட்டி வச்சு அயோத்தியாவை பிடிக்கலான்னு பார்த்தா அவனையும் வந்து காட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னு ஒன்று. இப்போ இவருக்கு தான் வந்து சேலஞ்சு அதிகமாக இருக்கும். ராமரை விட பார்த்திங்கன்னா விஸ்வாமித்திரருக்கு தான் வந்து சேலஞ்சு அதிகமாக இருக்கும். அவர் வந்து ராமரோட சேர்ந்து என்ன பண்ணுறாரு இதுக்கப்புறம்? இப்போ ராமாயணத்தில் என்ன சொல்கிறாங்க, அவங்க காட்டுக்கு வந்தார், சீதையோட வந்தார், வர இடத்துல சீதையை கடத்திட்டாங்க, அப்புறம் சவுத்து வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம். இங்கே ராமர் மட்டுமா கடத்திருப்பாங்க? ராமருக்கு சப்போர்ட் பண்ணால்தானே முதல்ல வலிச்சிருப்பாங்க விஸ்வாமித்திர. மூலத்தை தான் காலி. அவருக்கு தான் உயிருக்கு ஆபத்து. அதனால் அவர் தான் முதல்ல வந்து ராமர் கூட தொடர்ந்து வந்திருக்கார். இதில் என்ன ஒரு யோசிக்க வேண்டியிருக்குன்னா, ராமர் வந்து தமிழ்நாட்டினுடைய பூர்வீகம், நம்மாழ்வாருடைய பேரன், தசரனுடைய பையன், தமிழ்நாட்டிலேருந்து அங்கே சிவனால் அனுப்பப்பட்டவர்ன்றது தமிழ் பேரன். அதனால தான் நம்ம பொண்ணு கோசலையை கொடுத்தோம் அவனுங்க, யாருக்கு, தசரதனுக்கு. அந்த வரலாறுலாம் அவருக்கு விஸ்வாமித்திரருக்கு தெரியும். ரெண்டாவது, விஸ்வாமித்திரர் வடநாட்டில் வாழற வடநாட்டு தமிழன், வட தமிழர். பட் வசிஷ்டர்லாம் வந்து ஆரியர்கள். அங்கே வடநாட்டு தமிழனாக இருக்கிறவருக்கு தென்னாட்டு தமிழனுடைய மேலே ஒரு சாஃப்ட் கார்னர். அது ஒரு தெற்கு தமிழ். இந்தியா முழுசாவே தமிழ் தான் இருந்ததுன்ற வரலாறு விஸ்வாமித்திரருக்கு தெளிவாக தெரியும் இல்லையா? வந்தவர் யார், இருந்தவர் யாருன்னு தெரியும். அங்கே வந்து இப்போ வந்து என்னென்னா, காட்டுக்கு வந்துடும்போது சிவன் வந்து ராமர் வந்து வருத்தப்படுறாரு. லட்சுமணலாம் என்ன இந்த மாதிரி சீதையை வந்து இப்போ இங்கே காட்டுக்கு வந்த இடத்துல சீதையை வந்து கரெக்டாக ராவணன் தூக்கிட்டு போயிடுறான். தூக்கிட்டு இலங்கைக்கு போயிடுறான். யாருடைய அப்போ தான் வந்து வருத்தப்படுறான், இந்த விஷயத்தை நம்ம வந்து அயோத்தியில் கன்வே பண்ணலாமா அப்படின்னு கொஞ்சம் பேர் லட்சுமணன் மற்றவங்களாம் என்ன வரலாம். விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு, ஐயோ தூக்கிட்டு போய் சொன்னவங்களையும் அவனுக்கு தான் ஏன் சுயமரத்தில் கிடைக்கல, அவனுக்கு கண்ணை காட்டி விட்டானுங்க. நீ தூக்கிட்டு போயா நான் பார்த்துக்கிறேன்ட்டு. நீ போய் அவனுக்கிட்டே ஒரே கேட்டால் என்னையா நடக்கணும்னு, சின்ன பசங்களாகவே இருக்கீங்க நீங்கள், புரியுதா? இது எதேச்சியாக நடந்ததில்லை, இது ஆரிய தமிழ் போராட்டம், புரியுதா? வடக்கு தெற்கு போராட்டம். இது ஆரிய தமிழ் போராட்டமாக இருந்தது, இப்போ வடக்கு தெற்கு போராட்டம் ஆகி போச்சு. உங்கள் வரலாறுலாம் தெரிஞ்சதுனால நான் என்னை பகைச்சிக்கிட்டு உன் பக்கம் இருக்கிறேன். நான் ஆக்சுவலாக பார்த்தா அவன் பக்கம் தான் இருக்கணும். ஏன்னா வடக்கு, நான் வடக்கில் இருக்க முடியாது இவனுங்களை பகைச்சிக்கிட்டு. நான் தெற்கு தான் வந்து இந்தியாவினுடைய பூர்வீகம்னு தெரிஞ்சதுனால, சிவன் என்னுடைய நண்பனாக இருந்ததுனால நான் வந்து பகைச்சிக்கிட்டு உன் கூட வரேன் அப்படின்னு அவன் கூடவே வராரு. சுற்று பக்கத்தில் உதவியெல்லாம் கேட்கலாமா அப்படின்போது, இன்னும் முட்டாளாக இருக்கீங்களே, வடக்கில் ஒருத்தன் கூட கொடுக்க மாட்டான், வடக்கில் ஒருத்தன் கூட ஒன்று கொடுக்க மாட்டான், வர மாட்டான். அது ஆரிய வருத்தமாக ஆகிட்டானு. எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. ஒருத்தனும் உதவி செய்ய மாட்டான். கேட்டால் ஒன்று அது பிடிச்சி போய் கொடுத்துருவான் திருப்பிவாங்க இல்லையா? நம்ம வடக்குலேருந்து எவ்வளோ தூரம் வேகமாக தெற்குக்கு போகிறோமோ அவ்வளோ தூரம் நம்ம உயிருக்கு சேஃப்டி. அப்படி என்ன பண்ணால் சீதை இளைஞர்களை எப்படி மீட்கணும்னு பார்த்துக்கலாம், நான் முதல்ல சவுத்துக்கு போவோன்னு விட்டுட்டு வந்துட்டார். வரும்பொழுது தான் முருகருடைய வரலாறு அவருக்கு சொல்கிறார். குமார சம்பவம். அதாவது முருகன் என்பவன் உன்னோட சீனியர், சிவனுடைய புள்ள. 156 தேசத்துலேருந்து வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. உன்னோட பெரிய ஆள் அவன். அவனே காட்டுக்கு தோற்றிவிட்டு அவர் வந்து இதில் உட்காந்துக்கிறாரு, இது சபரிமலையில். அதனால் நமக்கு எவனும் துணிச்சலாக வந்து ஹெல்ப் பண்ண மாட்டான். அதனால் நமக்கு ஒரே வழி என்னென்னா, அவனுக்கு பிரம்மா எதிரியாக நினைக்கிறான். யார்? முருகன். சிவனு வந்து பிரம்மா எதிரியாக நினைக்கிறாங்க. ஏன்னா அவன் குடும்பத்தை இது பண்ணிட்டாங்க. எதிரிக்கு எதிரி தான் நண்பன். இவனுக்கு ரெண்டாவது சிவன் நண்பன் இல்லையா? அதனால் வந்து திருமாலம் வந்து நம்ம இவருக்கு மாமனார் முருகனுக்கு,
அதனால் நம்ம அவங்க 3 பேரை வச்சு தான் ஏதாவது பண்ணணும். சவுத்துக்கு போ அப்படின்னு அப்படியே அசகொலையாமல் சவுத்துக்கு சேஃப்டியாக கொண்டு வந்துடுறாரு. ஓப் கொடுக்குறாரு ராமருக்கு. கோப் கொடுத்து முருகனுக்கு ஏற்பட்ட அந்த வரலாறையும் சொல்கிறாரு. இப்படி பெரிய லெவலுக்கு போய் சண்டை போட்டான். விநாயகருக்கு முருகருக்கு முதல்ல அங்கே சண்டை போட்டது திருச்செந்தூர் சூரபத்மன் ஜெயிச்சான், மிகப்பெரிய வீரன். அப்புறம் வந்து இவனுக்கு பிரச்சனையை உருவாக்கி இப்போ விநாயகருக்கு அவங்களுக்கு சண்டை போட்டனால தான் விநாயகர் வந்து இங்கே வந்து உனக்கு இவங்க கூட இருந்து ராவணனை விட்டு விநாயகர், ராவணன், அந்தாண்ட பக்கம் கைகேயி, தம்பி பரதன் எல்லாம் ஏன் கூட்டு சேர்ந்தாங்கன்னா இவங்கெல்லாம் அவங்கள அடிச்சுட்டு வந்தவங்க. அவங்க இப்போ இவங்களுடைய எதிரி தான் அப்போ நம்ம நண்பனாக இருக்கணும். நம்ம விநாயகருக்கு எதிரி முருகர், இந்தாண்ட பக்கம் மீனாட்சிக்கு எதிரி சிவன் இருக்காரு, இந்தாண்ட பக்கம் திருமால் இருக்காரு. இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா ஆக்கி தான் பண்ணணும். அரசியல் சொல்லி கொடுக்குறாரு. ப்ளஸ் நம்மக்கிட்ட இப்போ ஒன்றும் இல்லை, அவங்களாவது போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நம்மகிட்ட ஒன்றும் இல்லை. தெற்கில் இருக்காங்க, தெற்கில் போனால் நமக்கு சேஃப்டி இருக்குது அப்படின்னு. ஏன்னா அவர் ஒரு ராஜ ரிஷின்றதுனால அரசியல் டாக்டிக்ஸை அழகாக சொல்லி கொடுக்குறாரு. வரலாறு எடுத்து கிரியேட்டிவாகவும் சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுத்து இவங்க 2 பேருக்கு நல்ல குருவாக இருந்து அப்படியே நேராக வராங்க. வந்து அகத்தியரை சந்திக்கிறாங்க. அகத்தியர் வந்து இப்பத்தி நிலவரம் யார் எங்கே இருக்கிறாங்கட்ட சொல்கிறாரு. திருமால் வந்து திருப்பதியில் ஒழிஞ்சிட்டு இருக்காரு. ஒய்ஃபை தச்சுட்டு போய் கொண்டு போயிட்டான். யார் அந்த பத்மாவதியை தொல்லை கொடுத்து அவர் மென்டல் ஆக்கிட்டு போயிட்டான். முருகர் தெய்வானே முருகனை இது பண்ணிட்டு போயிட்டானுங்க. சிவன் அவர் அங்கே இருக்கிறாரு. அவருக்கு இந்த முருகர் வந்து எங்கே சபரிமலை கேரளாவில் சபரிமலை இருக்காரு. சிவன் தஞ்சாவூரில் உட்காந்து அறிஞர்கள்லாம் வச்சுக்கிட்டு பொண்ணு வீட்டில் வச்சுக்கிட்டு அகிம்சை மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இன்றைய சூழ்நிலையில் இந்த திருமாலும் சிவனும் மனசு வச்சு முருகனுக்கு ஏதாவது கட்டளையிட்டால் ஏதாவது வேலை நடக்கும். முருகன்கிட்ட மட்டும்தான் வந்து திரும்ப நாட்டை கைப்பற்றணுன்ற ஒரு வைராகியம் இருக்குது. 2வது அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவர் அவர். முருகன் ராசி அப்படின்னா 14 இயர்ஸ் காட்டில், அதுக்கப்புறம் வந்து உலகத்தை ஆள்ற. ஏன்னா அவர் அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவர்ல ஒரு 15 வருஷம். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த உலகத்தையே ஆள்ற ராசி இருக்குது. உங்களுக்கு 14 வருஷம் நேரம் கெட்டு போய் கிடக்குது. கெட்டவன் போய் எங்கே போய் இருக்குன்னா நல்ல ராசி கூட. இப்போ அவனுக்கு நேரம் டேக்கப் பண்ணுறவங்கிட்ட போய் நீ ஒட்டிக்கணும். ஓடுற ட்ரெயினில் ஏறி நீ இப்போ நொண்டி யோசிக்காத. அவன் ஏதோ காட்டில் இருக்கிறான்னு நினைக்காத. இப்போ டேக்கப் டைம் போய் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதை முதல்ல போய் இடம் பிடிச்ச மாதிரி ஆகிடுன்னு கரெக்டாக அஸ்ட்ராலஜி பிரகாரமே கணக்கு போட்டு சொன்னவர் அவன். அவன் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட். யார் அகத்தியர். 2 எக்ஸ்பர்ட் ஒன்றா சேர்ந்தான். ஒன்று அறிவுபூர்வமாக சொல்கிறாரு, ஒன்று வந்து மிகப்பெரிய வந்து ஒரு 2 பேரும் ஒன்றா சேர்றாங்க. சேர்ந்த உடனே இது இன்னும் ஒரு பெரிய பலம். இப்போ ராமருக்கு விஸ்வாமித்திரர் பக்கபலமாக இருக்கிற மாதிரி முருகருக்கு அகத்தியர் பக்கபலமாக இருக்காரு. இப்போ 2 பேரும் அப்படியே நேராக அகத்தியரும் கூடவே தான் வந்திருக்காரு. வந்து சிவனை பார்த்துருப்பாங்க, திருமாலை பார்த்துருப்பாங்க. அவங்க சொல்கிறாங்க, இப்போ நாங்கள் வந்து பின்னாடி இருக்க ரெடி தான், இதில் மாட்டு விட்டு கரெக்டே இல்லை, நீங்கள் போய் இவரை பாருங்கள். யார முருகரை பாருங்கள். அவர் ஒரு ஆள் தான் என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்கார வழியே பெரிய வீரன். அவருக்கு சைடில் வந்து கொஞ்சம் அங்கே வந்து ஐயப்பன் எல்லாம் கூடலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் படைகளும் இருக்குது பாதுகாப்புக்காக, இல்லையா? அவர் மூலிமா தான் நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும். யூத் அவர்கிட்ட அந்த வீரம் உள்ள ஒரு ஆள். அதனால் நீங்கள் போய் முதல்ல முருகனை கன்வின்ஸ் பண்ணி இங்கே கூப்பிட்டு வந்துடுங்க, மற்ற நாம் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. இவங்க நேராக வந்து முருகனை போய் பார்க்குறாங்க. இப்போ சிவன் பெருமாளுக்கெல்லாம் என்னென்னா, இப்போ முருகர் ராமர் இணைஞ்சா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு தமிழர்கள், வடக்குலேயும் ஒரு தமிழர், தெற்குலேயும் ஒரு தமிழர் இல்லைங்களா? கண்டிப்பாக. ஏன்னா அவரும் ராஜவம்சம், இங்கே தமிழர், இங்கேருந்து போன தமிழர் ராமர், அவரும் மேலே வரணும். இங்கே முருகர் மேலே வரணும். பிறந்த தமிழர் 2 பேர் தான். ராமர் முருகரும் தான் வந்து இந்த ஊரில் பிறந்தவங்க, தமிழ்நாட்டில் பிறந்தவங்க. அவங்களுக்குள்ள ஒரு அலைன்ஸ் உருவாக்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி விட்றாங்க. நேராக அவருக்கு போகிறாரு. போயிட்டா இவங்கெல்லாம் அநேகமாக அகத்தியர், விஸ்வாமித்திரர் எல்லாருமே போயிருப்பாங்க. போய் இவர் மூலிமா, அனுமான் மூலிமா கூட அனுப்பிச்சிருப்பார்.
அனுமார் கூட்டும் போய் முருகர் இடத்த காமியாம்னு. ஏன்னா இப்போ முருகர் கோச்சிக்கிட்டாவே தமிழ் தான் கன்வின்ஸ் பண்ணுது அப்படின்றாங்க. அந்த அகத்தியெல்லாம் போனால் தான் கன்வின்ஸ் பெரியவங்க போனால் தான் இல்லையா? போனதால் தான், இல்லைன்னா எப்படி கன்வின்ஸ் ஆகிறேன்? மறுபடியும் உங்களை மாட்டி விடாதீங்க போங்க, நீங்களாம் இருப்பீங்க அப்புறம் சண்டை வந்தால் ஓடிடுவீங்கன்னு அவர் பயப்படுவார். அப்புறம் சுத்தவனவனே என்ன சொன்னார்னா, அங்கே போனோடனே ஒரு ராயல் இடத்துல இருந்ததுனால முருகருக்கு இறங்கினா ஜெயிக்கணும், இல்லைன்னா சுத்தமாக வாங்கி மூடிட்டு உட்காந்துருக்கணும் இல்லையா? ரெண்டும் கடன் ஆகக்கூடாதுல ரொம்ப தெளிவார், போர் தெரிஞ்சவர் அவர். அதனால் அவர்கிட்ட போய் பார்க்குறாங்க. அவர் சொல்கிறார், உனக்கு இப்போ வந்து ஒய்ஃப் வேணும்னா மீட்டுங்க. யார்? முருகர் சொல்கிறார். முருகர் தான் சுக்கிரவன், சுக்கிரிவ கிரிவன். அங்கே வந்து இப்போ விஸ்வாமித்தர் போகிறாரு, அகத்தியர் போகிறாரு. ஏன்னா விஸ்வாமித்தர் சிவனுடைய நண்பர், நிச்சயமாக அவர் போனால் முருகர் வந்து மரியாதை கொடுப்பார் இல்லையா? அகத்தியர் சொல்லவே தேவையில்லை, அவர் குரு. அதனால தான் அவர் வந்து ஒரு முடிவுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டைம் மாறி போச்சுப்பா, நீ இப்படிலாம் இறங்கணும்பா, நாட்டை மீட்கணும்பா, நீ இங்கே மீட்கணும், நீ அவர் அங்கே மீட்கணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் கன்வின்ஸ் பண்ணி, அப்பா பார்த்தியா மாமனார் பார்த்தியானா எல்லோரும் பார்த்துட்டு தான் வரான்னு சொல்லி அவரை அழைச்சிக்கிட்டு இங்கே கூட்டின்னு வராங்க. எங்கே கூட்டின்னு வந்தான்னா, இங்கே சந்தவாசல் இருக்கிற சந்தவாசல்னா இங்கே வேலூர் பக்கத்தில் இருக்கிற சந்தவாசல் படை வீடு. படை வீடுன்றது கிட்டத்தட்ட ராமருடைய சகோதரி வீடு, கலைக்கோட்டு முனிவருடைய இடம். அதுதான் கலைக்கோட்டு உதயம்ன்றது ஊர் இருக்காங்க. அங்கே வந்து எல்லாரும் அசம்பிள் ஆகிறாங்க. அதில் வந்து முக்கியமானவர் பரசுராமனுடைய அப்பா, அவர் ஒரு சென்ட்ரு ஜெயமதகினி. அவர் நான்மராமன சோழ நாட்டு இளவரசி கல்யாணம் பண்ணதுனால அவர் கொஞ்சம் தமிழனாகவும் இருக்கிறாரு. ஒரு பரசுராமன்றவர் சிவனுடைய சிஷியன். அதனால் அது ஒரு சென்டர், அது ஒரு செக்ரட்டரியேட் மாதிரி எல்லோரும் வந்து அசம்பிள் ஆகிறாங்க. அப்போ எல்லாம் பென்டகன் மாதிரி அது கரெக்டாக பண்ணும்போது அங்கே சிவன் வராரு, திருமணம் எல்லாரும் வராங்க. ஏன் இவர் கூட இருக்கார், யார்? நம்ம கண்ணன், அனுமான், பரசுராமன், சிவன், முருகன் எல்லாருமே இருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல வந்து முருகருக்கு கல்யாணம் பண்ணும், ராமருக்கு ஒரு கல்யாணம் பண்ணும் அப்படின்றாங்க. ராமர் வந்து இல்லை, நான் சீதையை மீட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அப்போ சொல்கிறாங்க, ஐயோ அது ஓடி போச்சு, இதெல்லாம் இன்னொன்று போட்டு பண்ணலான்ட்டு முருகர் சொல்கிறார். தெய்வான போச்சுன்னு உட்காந்துருந்தா வேலை நடக்காது, நீ ஒன்று இல்லை என் சூழ்நிலை வேறு அந்த மாதிரி நான். சரி ஓகே வாங்கிச்சிட்டோம். திருமால் கன்வின்ஸ் பண்ணிட்டார் முருகரை. என் பொண்ணே வேணான்ட்டு நான் அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், என்ன முருகரை யோசிக்கிறேன் இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே, சரி அப்பா மாமனார் சொன்ன உடனே டக்குன்னு வள்ளியை கல்யாணம் பண்ணி. கிட்டத்தட்ட வந்து முருகர் புற லைஃப்பை வந்து வச்சுட்டு அக லைஃப் அப்புறம் பார்த்துக்கலான்னு ராமர் அக லைஃப்பில் வந்து லைஃப்பில் கரெக்டாக புற விஷயத்த பரவாயில்ல போகிறதுக்கு அவர் கம்மி தான் அவர் லைஃப்பில். முருகர் இல்லைன்னா ராமருக்கு இடமே கிடச்சிருக்காது, அயோத்திக்கெலாம் போயிருக்க மாட்டார், இங்கேருந்தே சுடுகாட்டு போயிட்டுருப்பார். அது முருகர் வந்து கொஞ்சம் ரெண்டு கைடன்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு, திருமால் சிவன் ரெண்டு பேரும். திருமால் கூட ஒரு ஃபேமிலி லைஃபுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக வழிகாட்டுறேன். அது போய் அங்கே ஒரு குழந்தையை பெற்றுட்டு அப்புறம் எதுக்கு என்ன முடியா அப்படின்ட்டார். யார்? முருகர்கிட்ட இல்லையா? தெய்வானி போய் அங்கே தானே ஒரு குழந்தைய பெற்றுருச்சு, அதெல்லாம் நினச்சிருக்கேன் கரெக்டாக. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வள்ளி, இது விஸ்வாமித்தர் கூட இருக்கார். இப்போ என்ன நடக்குதுன்னா வரலாறுல, விஸ்வாமித்தர் இல்லாமல் முருகர் இல்லை, சிவன் இல்லை, இவர் இல்லை, ராமர் இல்லை. சிவனுக்கு நண்பன் விஸ்வாமித்தர். அப்போ முருகருக்கு யார்? அப்போ நண்பனுடைய பையன் இல்லையா? ராமர் யார்? இவருடைய சிஷியன். அப்படி இருக்கும்பொழுது விஸ்வாமித்தர் இல்லாமல் தென்னிந்தியாவில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்க முடியுமா? இவர் வடநாட்டில் இருக்க வாய்ப்பே கிடையாது, கொண்டுடுவாங்க இவரை. அப்போ அந்த விஸ்வாமித்தரை மறைக்கிறான். தென்னாட்டில் அவரோட லைஃப்பை மறைக்கிறாங்க. ஏன் மறைக்கிறான்னா, விஸ்வாமித்தர் ஒரு பெரிய வேலை செஞ்சுருக்கிறார்.
அவன் கடைசி வரைக்கும் கிரியேட்டிவாக இருந்திருக்கிறாரு. பிரம்மாவுக்கு செக் வைக்கிற ஆளாக இருந்திருக்கிறாரு. அதனால் அவர் வரலாறை மறைக்கிறார். எப்படி ராஜராஜ சோழனுடைய சமாதியை மறைக்கிறாங்க, எங்கே இருக்குதுன்னு சொல்கிறானுங்களா? எப்படி இது வள்ளலாருடைய இறப்பை மறைக்கிறானுங்க. அவங்களாம் ஒரு பெரிய கிரியேட்டிவ் ராஜாவன். யார்? ராஜராஜ சோழன். இவர் வள்ளலார் கிரியேட்டிவ். இவங்கெல்லாம் கிரியேட்டிவாக செக் வச்சுங்க, தோக்கடிக்க முடியாத ஒரு ஆளு. ஃபவுண்டேஷன்லேயே கை வச்சவங்க அவங்க. அதனால தான் அவன் ராஜரிஷி தானே, அவன் ராஜராஜ சோழன் இல்லையா? லாஸ்ட்டில் ரிஷியாக மாறிட்டானே. இவங்கள ரெண்டில் ஒன்று பார்க்கலான்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இருந்ததுனால தான் இவன் என்ன பண்ணுறாங்கன்னா விஸ்வாமித்திரரை அப்படியே மறைக்கிறாங்க. விஸ்வாமித்திரர் எல்லா விஷயத்துலேயும், உதாரணத்துக்கு சொல்கிறேன், விநாயகர் எதிர்த்து போராடின 30 வருஷம் 15 வருஷம் இருக்கு இல்லையா, அதுலேயும் ஃபுல்லாக இருந்திருக்கிறாரு. இவனுக்கு மறைக்கிறாங்க. இவர் எங்கே போனார்? அவர் மிகப்பெரிய ரிஷி. எங்கே போவார் அவர்? இல்லை இடையில இறந்துட்டாரா? அதுக்கான ஒரு ஆதாரமும் கிடையாது. சும்மா 1000 வருஷம் தவம் பண்ணாரு, 500 வருஷம் தவம் பண்ணாருன்னு, அதாவது ஃபிக்ஷன் மேலே ஃபிக்ஷனை. உண்மையிலேயே ஒரு ராஜ ரிஷியாக இருக்கிறவர், அவர் கைடன்ஸ் இங்கே பெருசாக இருந்திருக்கு. மிகப்பெரிய கைடன்ஸ் இருந்திருக்கு. இங்கே வந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவங்களுக்கு படைப்பலம் அந்த இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணும்போது வள்ளி திருமணம் நடக்குது. வள்ளி திருமணத்தில் விஸ்வாமித்திரர் கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே இருந்து அகத்தியர் எல்லாருமே இருந்து வள்ளி திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. வள்ளி என்பவர் இங்கே இருக்கக்கூடிய தொண்டை மண்டலத்து பகுதியை சேர்ந்த ஒரு சிப்டன், நிறைய படையை வச்சுருக்காரு. இது எல்லாம் விஸ்வாமித்திரரும் உள்ளே இருந்து எல்லா வேலையும் செய்யிருக்காரு. அகத்தியரும் செஞ்சுருக்கிறார். அப்போ விஸ்வாமித்திரர் பங்கு முருகருடைய 2வது திருமணத்துலேயும் இருக்குது. ராமர் வெற்றி பெற வரைக்கும் கூட இருந்திருக்காரு. அப்போ ராமர் வெற்றி பெறணும்னாக்கா இடையில் விநாயகரை எதிர்த்து ஃபைட் பண்ணுறது தான் அவருக்கு இருக்கணும்ல. ஏன்னா அவர் வெளியே அனுப்பிச்சு ஒரு விநாயகரும் அங்கே இருக்கக்கூடிய தாடகை என்ற மீனாட்சியும் தானே, தாடகை வதம் இவர் தானே பண்ணுறாருன்னு சொல்கிறான். ராமாயணத்தில் ஏதோ சின்ன வயசில் கூட்டிகிட்டு போயிட்டு விஸ்வாமித்திரர் எல்லா பிளேஸையும் காமிக்கிறாரு. ஒரு சிவன் சித்தாஸ்திரம் காமிக்கிறாரு, இதை காமிக்கிறாரு, கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு, அப்புறம் தாடகை வதம் பண்ணுறாரு. எல்லாம் சின்ன வயசில் கூப்பிட்டு போகிற மாதிரி அவன் கதை கட்டுறான். ஆனால் அது பின்னாடி, அது காட்டுக்குலேருந்து துரத்துக்கு அப்புறம் நடந்தது. பின்னாடி முன்னாடி நடந்த மாதிரி காமிக்கிறான். அது என்ன வடக்கோட முடிச்சிடணும், வரலாற தெற்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக அது ஏதோ சின்ன வயசுலேயே எல்லா விஷயம் வடக்கே விஸ்வாமித்திரர் தெற்குக்கு வரல, தெற்குக்கு சம்மந்தம் இல்லைன்னு அவன் மறைக்கிறானுங்க. உண்மையிலே தாடகை வதத்தை ரொம்ப பெருசாக காமிக்கிறானு. அந்த தாடகை யார்? மீனாட்சி தானே. விஸ்வாமித்திரருக்கு ட்ரபிள் கொடுக்குற ஒரு லேடி. சின்ன பசங்க போயிட்டு என்ன பண்ண முடியும்? அது என்ன பண்ண முடியும் சொல்லி பார்க்கலாம். மிகப்பெரிய லேடி அது. ஆக்சுவலாக தாடகை வதம் சவுத்தில் நடந்திருக்கு. இந்த வரலாறுலாம் மறைக்கிறாங்க. இப்போ என்ன, ஒரு காலகட்டத்தில் இவங்க படையெல்லாம் திரட்டிட்டு இருந்தாங்க இல்லையா, படை திரட்டி ஒரு போருக்கு தயாராகிட்டு இருக்கிற நேரத்தில் விஸ்வாமித்திரர் இங்கே கலந்துக்கிட்டதா வாய்ப்பு இருக்குது. தஞ்சாவூரில் சிவன் இது இருக்கிறார். என்ன சொன்னார்? சிந்தனையாளர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து, சான்றோர்கள்லாம் ஒன்றா சேர்த்து, அது என்ன ஒரு திருவாரூரில் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு பெரிய பிரம்மா ஜெயிச்சான்? சிந்தனையாளர்கள் செய்தானா? நாம் சிந்தனையாளர்களை சேர்க்குற வேலையை நம்ம செய்யணும். இன்டெலிஜென்ஸ் படை கட்டுற வேலையெல்லாம் அவங்க செய்யட்டோம். யார்? யூத்தில் நம்ம பிரெயினில் நம்ம ஒன்றா இணைவோம். பொருளாதாரத்தை நான் சேர்க்குற வேலையெல்லாம் திருமால்கிட்ட விட்டோம். திருமால் எக்கனாமிக்கல் பொருளாதார மேதியாகவும் பொருளாதாரத்தை சேர்க்குற வேலை. பிச்சை எடுத்தான் பெருமாள், அத்தை பிடுக்கணும் அருமாள்னா என்ன அர்த்தம்? அவர் பொருளாதாரத்தில் ரொம்ப கவனம் செலுத்தி, இல்லைன்னா ஜெயிக்க முடியாது முருகர் இல்லையா? இல்லாமல் எங்கே படமே எடுக்க முடியாது அப்படின்னு. இவர் ஸ்கிரிப்ட் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாதுன்னு இவர் உட்காந்துட்டார். இந்த உட்கார்ந்த தஞ்சாவூர்லையுமே எண்ணும் எழுத்தும் 2 கண்கள் மாதிரி திருவாரூரில் உட்கார்ந்த அந்த இது இருக்கு இல்லையா, திருவாரூர் கோயில் உள்ள இருக்குது இல்லையா, அந்த சிவன் கோயிலில் விஸ்வாமித்திரர் கோயில் இருக்குது. அப்போது சிவனை சுற்றி இருந்த சிந்தனையாளர்களில் விஸ்வாமித்திரர் ரொம்ப நாள் இருந்திருக்கிறாரு கூட. எப்படி அங்கே வரும் அது? அவர் சவுத்தில் இல்லைன்னா எப்படி வருவாங்க? அப்போ அங்கேருந்து ரொம்ப நாள் இருந்திருக்கிறாரு. அந்த கரெக்டாக வார் முடியும் பொழுது அவங்களுக்கு ஐடியா போட்டு கொடுக்குற வேலையை பூரா அவங்க செஞ்சுருக்காங்க. ஸ்கெட்ச் மேப் போட்டு கொடுக்குற வேலை சிவன் கூட இருந்துக்கிட்டு. அவர் அகத்தியர் இந்த மாதிரி கொஞ்சம் கிங் மேக்கர்ஸ் பூரா ஒன்றா, ஜனகர் எல்லாருமே இருந்திருக்கிறாங்க. இந்த நாட்டிலேருந்து வந்த பல பேர் ஒன்றா வந்துருக்கிறாங்க. நாம் அது ரொம்ப முக்கியம். தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய
திருவாரூர் கோயிலில் ஒரு 30-40 இது இருக்குது, சின்ன சின்ன கோயில். ஆமாம், எல்லா ரிஷிகளும் ஒன்றா சேர்ந்த அது ஒரு வகையான வந்து பல்கலைக்கழகம். அது ஒரு பெரிய ஒரு நாலந்தா மாதிரி பல்கலைக்கழகம். அதுதான் ஃபஸ்ட்டு பல்கலைக்கழகமாக கூட இருந்திருக்கலாம். யார் நான்பிராமின் உருவாகினது. அது முன்னே பிரம்மா உருவாக்கியிருக்கார் நிறைய. அந்த பல்கலைக்கழகம் மாதிரி வச்சு தான் எல்லா இடத்துலையும் காலி பண்ணுவார் அவர், இல்லையா? பிரம்ம சபை அப்படின்னு வச்சு, பிரம்மா சமாஜ். இவங்க வந்து நான்பிராமின்ல இவங்க கிரியேட்டர் உருவாகின இடம் தஞ்சாவூரில் பண்ணியிருக்காரு. இதில் வந்து விஸ்வாமித்திரருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. நான் விஸ்வாமித்திரருக்கு தான் வரேன். அப்போது ராமர் கூட வந்தவர் அவர், யார் கூட இவர் இருந்திருக்காரு. இந்த இதில் வந்து இந்த சொல்கிற கேரளாவில் முருகனை போய் அழைச்சிட்டு வந்த பங்கு இருக்குது. வள்ளி திருமணத்தில் அவருடைய பங்கு இருக்குது. ரெண்டாவது இங்கே வந்து தஞ்சாவூர்லேயும் அவர் கூட ஃபுல்லாக இருந்திருக்கிறாரு. விநாயகர் எதிர்ப்பு வரும்பொழுது விநாயகரை எதிர்க்கிற ஸ்கெட்சு போட்டு பண்ணாங்க இல்லையா, அதில் அவருடைய விஸ்வாமித்திரர் பங்கு. அந்த சம்பவம்ன்றாங்க. அந்த சம்பவத்தில் அவருக்கும் பங்கு. குமார சம்பவம். ஏன்னா அவர் குமார சம்பவத்தை அதுதான் சொல்கிறார். அவர் எதுக்கு சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி எதிரி நண்பன் விநாயகரை எதிர்த்து போராடினதில் பெரிய பங்கு அவருக்கு இருந்திருக்கு, ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததில். அதில் விநாயகர் வீழ்ச்சிக்கு அப்புறம் தாடகை வதம் இருக்கு இல்லையா, அதுலேயும் அவருக்கு பங்கு அதிகம். நம்ம அதை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இப்போ எனக்கு இந்த தாடகையை வந்து மீனாட்சியை வந்து ராவணன் கடத்துகிறான். அப்போ வந்து கடத்துறது போது என்ன ஆகுதுனாக்கா, மீனாட்சிக்கும் வந்து விநாயகர்கிட்ட வந்து மீனாட்சி பிரிக்கிறாங்க. விநாயகர்கிட்ட அதாவது மீனாட்சியை வந்து பிரம்மாகிட்ட வந்து பிரிக்கிறாரு. யார்? சிவன். சண்டையும் போது பிரித்து கூட்டும் போய் இந்த என்னது இந்த ஒரு கோயில் இருக்கு, தோத்திக்கிட்டே போனார். இதில் அந்த திருவலங்காட்டில் தான் 2 பேருக்குள்ளே யுத்தம் நடந்து போய்கிறார். அப்போ பிரித்து மீனாட்சியை பிரம்மா குரூப்லேருந்து பிரித்து கொண்டு வந்து தான் பக்கம் சேர்க்கும்போது விஸ்வாமித்திரர் இருந்திருப்பார். சரி, நம்ம பொண்ணு சரி ஏதோ ஒரு பக்கம் வந்துட்டா, தப்பு செய்து மன்னிப்பு கேட்டு வந்துட்டா, பரவாயில்லன்னு சொல்லி இவர் ஒன்றா இருந்து கூட இருந்து அந்த போரில் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அவருக்கு எப்போ மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிறாருன்னு சொன்னாக்கா, எனக்கு எப்படி தெரியுதுன்னா, அந்த கோயம்புத்தூர் பக்கத்தில் வந்து விஸ்வாமித்திரருக்கு வந்து விஸ்வாமித்திரர் ஆறும் இருக்குது. இன்னொன்று யாகமேடு, விஸ்வாமித்திரர் யாகமேடுன்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் என்னென்னாக்கா, அங்கே வந்து மிகப்பெரிய, அதாவது ராவணனை எதிர்த்து ஜெயிப்பதற்கு உண்டான சில வேலைகளை அவங்க பண்ணியிருக்கிறாங்க அங்கே. யார்? விஸ்வாமித்திரர் முக்கியமான இடம் முடிச்சு பண்ணியிருக்காரு. ரொம்ப நாள் வாழலாம். எப்படி விஸ்வாமித்திரருடைய இது நதி, விஸ்வாமித்திரர் நதி எப்படின்னு ஒரு பேர் வரும், சங்கராபரணம் இருக்குது. அந்த இது இருக்குது. இந்த பக்கம் வந்து என்ன சொல்கிறது, வசிஷ்டர் நதின்னு இருக்குது சேலத்தில். ஏன்னா அவங்க ரொம்ப நாள் அந்த பகுதியில் இருந்து அவர் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணிகிட்டு இருந்தபோது தான் அப்போ வந்து ஏன் அதை செய்கிறாருன்னா, திரும்ப மீனாட்சியும் சிவனும் ஒன்றா சேர்ந்த இடம் அது பேரூர், அந்த வள்ளியங்கிரி அந்த பக்கம் ஒன்றா சேர்ந்த இடத்துல வந்து என்னென்னா, அந்த திருஷ்டி கழியுது, இவங்களுடைய குறையெல்லாம் நீங்கிடுச்சு, திரும்ப நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சி யாகெல்லாம் பண்ணியிருக்கிறாரு அவர். யார்? விஸ்வாமித்திரர். தன் மகளும் அவங்களும் சேர்ந்ததை ஒரு பெரிய மகிழ்ச்சியை நினச்சிருக்கிறார். இந்த நேரத்தில் இதை பொறுத்துக்க முடியாத பிரம்மா என்ன பண்ணுறான்னா, அங்கேருந்து ராவணனை விட்டு அனுப்பிச்சு, இது வரைக்கும் பிரம்மா தான் யாகெல்லாம் பண்ணுவார். இப்போ இவர் பண்ணுறாரு, கையில் எடுத்து என்ன பண்ணுறாருன்னா, இது பெரிய யாகெல்லாம் நடத்தி இது வந்து அந்த இது பண்ணுறாரு. கிங் மேக்கர் நிறைய பேரை சிந்திக்க வைக்கிறார். கிங் மேக்கராக இதை புரிஞ்ச உடனே என்ன பண்ண தூக்கடான்ட்டான். யாரை? மீனாட்சியை கடத்திக்கிட்டு போயிடுறான். மீனாட்சியை கடத்திக்கிட்டு போய் ராவணா அங்கே வச்சுக்கும் போது, அதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா, என்னையா அந்த மாதிரி கடத்திக்கிட்டு போயிட்டாங்களே அப்படின்னா, கடைசியில் மீனாட்சி மேலே அவருக்கு எப்போ விஸ்வாமித்திரருக்கு ரிவர்ஸ் ஆகுது மகள் மேலேன்னா, கொஞ்சம் மனசு மாறுறாரு. மாதிரி வந்து கடைசியில் அது அங்கே போய் அந்த ராவணனுடைய மிரட்டலுக்கு பயந்து அது என்ன பண்ணுதுன்னா, இங்கே வந்து விநாயகர் இறந்து போகிறாரு இல்லையா. விநாயகர் இறந்து போகும்போதெல்லாம் விஸ்வாமித்திரங்க தான் இருந்திருப்பார். விஸ்வாமித்திரங்க இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவர் இங்கே தான் இருந்திருப்பார், எல்லாமே பண்ணியிருப்பார். கிட்டத்தட்ட வந்து திரும்ப வந்து முருகர் வந்து 2வது தமிழ்ச்சங்கம் நடத்துகிற இடத்துல கூட வந்திருக்கலாம்.
அவர் வந்து ஏன்னா அந்த ராமருடைய பிரச்சனை முடியணும்ல, அது வரைக்கும் இருந்திருப்பார் அவர். அப்போ என்னென்னா அந்த கன்னியாகுமரி பக்கத்தில் மீனாட்சி என்ன பண்ணுதுன்னா கொண்டு வந்து ராவணன் என்ன பண்ணுறான், மீனாட்சியை வச்சு அந்த இந்திரஜித்தை இந்தியாவுக்கு பூரா தலைவராக்கிறதுக்கு உண்டான யாகம் நடத்துகிறான். அப்படி ரெண்டாவது இவர் கூட விஸ்வாமித்திரர் என்ன யாகம் நடத்திருப்பார்னா கோயம்புத்தூரில் இந்தியாவுக்கே ராணி ராஜா 2 பேரும் சிவன் மீனாட்சி தான்றதை வச்சு தான் யாகம் நடத்திருப்பார். சிவசக்தி தான் இந்தியாவுக்கே கிங். அந்த யாகத்துக்கு போட்டியாக தான் அவன் என்ன பண்ணிருக்கான் இல்லையா. அங்கே என்ன பண்ணுறான், ஒரு யாகத்தை நடத்தி அதெல்லாம் கிடையாது, நான் பிராமணுக்கு அங்கே வேலை கிடையாது. அதே மீனாட்சி வச்சு ஒன்று புரியுதா, அதே மீனாட்சி வச்சு இவனை வந்து ராவண இந்திரஜித்தை வச்சு இந்திரஜித்து தான் அந்த இந்தியாவுக்கு தலைவன். இங்கே சொல்லும்போது சிவன் மீனாட்சி பையன் வந்து முருகன் தான் வந்து பண்ணியிருப்பார் விஸ்வாமித்திரர் இல்லையா. வடக்குக்கு ராமராக இருக்கலாம், தெற்குக்கு அப்படின்னு நினச்சி பண்ணியிருப்பார் அவர். இங்கே மீனாட்சிக்கு சிவனுக்கு முன்னிலை கொடுத்த விஸ்வாமித்திரருக்கு கவுண்டர் தான் யாகம்தான். கோயம்புத்தூரில் பண்ண யாகத்துக்கு கவுண்டர் தான். அங்கேருந்து சிவலை தூக்கிட்டு போய் மீனாட்சியை தூக்கிட்டு போய் அவங்க கவுண்டராக வைக்கிறானு வச்சு அந்த யாகம் பண்ணுறானு. அந்த யாகம் பண்ணும்பொழுது அந்த யாகம் நடத்திட்டா இந்தியாவில் பூரா ஏன்னா மீனாட்சி தான் சென்டர் பாயிண்ட்டு இந்தியாவுக்கு. ஏன்னா அது வந்து விஸ்வாமித்திரருடைய பொண்ணு வேறு. பெரிய விஷயம் என்னென்னா நார்த்து வந்து அந்த கவர் ஆகுது. விஸ்வாமித்திரருக்கு பொண்ணு, பிரம்மாவுக்கு பேத்தி, விநாயகருக்கு அப்பா அம்மா, குலசேகரனுக்கு பேத்தி, மீனவருக்கு பேத்தி. பல ஆங்கிளில் அது வந்து லிங்கில் இருக்குது. அது வந்து ஆசீர்வாதம் பண்ணால் இந்திரஜித்து மேலே வந்துடும். இதை தடுக்கிறதுக்கு வேறு வழியே இல்லாத சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணிட்டான்னா விஸ்வாமித்திரர் ஒரு முடிவுக்கு வராரு. இங்கே வந்து சாமபேத தானம் தான், தண்டம் தான். இதில் வெயிட் பண்ணி ஒரு புண்ணியம் கிடையாது. சிவன் வந்து அகிம்சையை கையில் எடுத்துக்கிட்டாரு. அகிம்சை இடம் பொருள்னு ஒன்று இருக்குது, புரியுதா. நான் கொஞ்சம் யாகம்லாம் பண்ணிக்கிட்டு எல்லாம் இருந்தேன், அதுக்காக நம்மளை விட்டானுங்களா, துரத்தி அடிக்கிறானுங்க. அதனால் புரியாதவனுக்கு நம்ம அகிம்சை வந்து பயன்படாது அப்படின்னு அவர் மீனாட்சி என் விருப்பம் இல்லாமல் இல்லையா. ஆமாம், சூழ்ச்சியில் வந்து வித்து. ஆமாம், அதனால் அது ஒரு பெண் வந்து எந்த பக்கம் நிற்கிறதுன்னு தெரியாமல் ஒரு தடுமாட்டம் அதனால் பண்ணுறாங்க. அது தெரிஞ்சு பண்ணுதோ தெரியாத பண்ணுதோ, ஆனால் அது நம்ம அழிச்சோம். நம்மளுக்கு பாதிப்பு. ராமருக்கு காலி, முருகரும் காலி. ஒவ்வொரு 2 பேருடைய அரசியல் காலி ஆகிட்டா அப்புறம் என்ன இருக்கு நாட்டில்? சிவன் பெருமாள் யாரும் இல்லை, இந்த வழிபாடே இருக்காது, புரியுதா. சிவன் திருமால் வைணவ சைவமே இருக்காது. நம்ம என்னெல்லாம் ஸ்பாயில் ஆகிடும். என்னுடைய எண்ணம் என்னன்னா இந்தியாவே வந்து நான் பிராமணன் தான் ரூல் பண்ணணும். மெஜாரிட்டி கிங் மேக்கராக அவன் இருக்கட்டும்னு நினச்சோம். அவன் கிங் ஆக அவன் ஆசைப்பட்றான்னா அப்போ நாம் என்னப்பா கிங் மேக்கராக நீ இருந்துக்கடான்னு சொல்லிட்டான். அப்புறம் மறுபடியும் உள்ளுக்குள்ளே தலையிடுறான். அதே பெரிய விஷயம். மறுபடியும் உள்ள நடந்து கிங்காகவே ஆக்கிக்கிறான். யாரை இந்திரஜித்தை எல்லாத்தையுமே அவன் பிடிக்கலாம். அவன் பிரம்மாவை அவன் ஆகலான்னா அப்போ நாம் ஒரு கிங் மேக்கரை நாம் அவனை விட சூழ்ச்சி உள்ளவன்னு நம்ம காமிக்கிறான். எனக்கு கிங் மேக்கர் கொடுக்க, நான் கிங் மேக்கரை நாம் எடுப்போன்றேன், சூழ்ச்சி கையில் எடுப்போன்றேன். இது போய் நீ இந்த சிவன் விநாயகர்லாம் இவங்கெல்லாம் கேட்டுட்ருக்க வேண்டியதில்லை. திருமாலகட்டலாம் அட்ரா சூழ்ச்சியான்னா அடித்து உள்ளே போந்து மறைஞ்சு இருந்து அடித்து காலி பண்ணிடுறான் மீனாட்சி. அதாவது மீனாட்சி வந்து ஆசீர்வாதம் பண்ணிடக்கூடாது. அந்த யாகத்தில் அடித்து காலி பண்ணிட்டான். அவன் வந்து திரும்பியும் இதுதான் வந்து ராமர் தாடகை வதம். ராமர் தாடகை வதம் இது நடந்தது எங்கன்னா தாடக வதம்னே ஊர் இருக்குது. எங்கே இருக்குது? கன்னியாகுமரி இதில் மாவட்டத்தில் இருக்குது. தாடகை வதம்னே ஊர், கோயிலே இருக்குது. அந்த ஊருக்கு நம்ம போயிட்டு வந்தோம், அது இருக்குது. அந்த தாடகையை வதம் பண்ண பிறகு அரசியலே மாறுது. அவன் வந்து பிரம்மா தப்பிச்சு ஓடிடுறாரு. தாடையை வதறதுக்கு அப்புறம் வந்து ராவணனை விட்டு தப்பிச்சு இந்த பக்கம் வந்துடுறாரு. ராவணன் எப்படியும் அழிய போகிறான். நான் அந்த பக்கம் போனால் வம்புன்னு இந்த பக்கம் வந்து திருப்பட்டூர் ஏதோ ஒரு ஊருக்கு வந்துடுறாரு. அப்புறம் துரத்தி திருமாலை இது பிரம்மாவை காலி பண்ணிடுறாங்க. அப்போ வந்து விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுறாருன்னா
மேற்கொண்டு ராவணனை எடுத்து சண்டை போடுறதுக்கு உண்டான அத்தனை வேலையும் அவங்க கூட வந்து செய்கிறாரு. இதுக்கு இடையில் ராவணன் விழுந்த பிறகு இருந்தாரா, அதுக்கு முன்னாடி இருந்தாரான்னு தெரியல. விஸ்வாமித்திரர் அவருக்கு என்ன மனசுக்குள்ளே ஓடிச்சுனாக்கா, மீனாட்சி இறப்பு ஏதோ ஒரு வகையில் அவருக்கு பொண்ணு இடையில் மனசு மாறிச்சு. அவங்க 2 பேருக்கும் சேர்த்து யாகம் பண்ணோம் எங்கே வெள்ளியங்கிரியில். அவர் வாரிசு யாருமே இல்லை. இப்போ அவர் கூட ஏதோ ஒரு பையன் இறந்துட்டு அவனுக்கு கொண்டுட்டானுங்க. அந்த மனசு உறுத்தல் இருக்குல்ல, அது ஒரு பாவமாக நினைக்கிறார். பொண்ணாவும் போச்சு எல்லாம் பண்ணிட்டாங்கனால அந்த அதனால என்னன்னா மனசு உடைஞ்சு தப்புக்கு இவன் என்ன பண்ணுவான்னு அவரே ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா ஒரு இது இருக்கார், ஒரு என்ன சொல்கிறதுனா விரதம் இருக்கார், மனசு வரைஞ்ச. அதுதான் வந்து நான் ஒரு திருநெல்வேலி பக்கத்தில் விஜயாபுரம் அந்த பகுதியில் என்ன பண்ணுறாருன்னா, மனவேதனையில் மீனாட்சியினுடைய இறப்பு, அவருடைய வாரிசு அற்ற நிலை, இதெல்லாம் சேர்ந்து அவர் என்ன பண்ணுதுன்னா, அவர் யாரும் கொல்லலை, மனசு இதில் தான் என்ன பண்ணுறாருன்னா அங்கேருந்து இறந்துடுறாரு. அந்த விஜயாபுரியில் அவருடைய சமாதி இருக்குது. இதை மறைக்கிறாங்க. இது வந்து ராமருக்கு சண்டை முன்னாடியே நடந்திருக்காது, ராமரை வீழ்த்துறதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. இப்படி அங்கே பீஷ்மருக்கு மகாபாரதத்தில் நடந்த மாதிரி இங்கே கண்டிப்பாக ராமாயணத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் கண்டிப்பாக நடந்திருக்கு. இது வந்து ஒரு பெரிய விஷயம். ஆனால் அதுக்கப்புறம் நடந்த மாதிரி நமக்கு தெரியல, முன்னாடியே தான் நடந்திருக்கு. ஆனால் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறதுனா தமிழ் சிந்தனையாளர், முதல் தமிழ் பிரம்மா அப்படின்னு கூட சொல்லலாம். பிரம்மாவனுடைய தொழிலை நாம் கையில் எடுத்தால் தான் ஜெயிக்க முடியும்ன்றத அவர் தான் முதல்ல சொல்கிறாரு. கையில் எடுக்கிறாரு. ஒரு ராஜாவாக இருந்து கையில் எடுக்கிறாரு. அவரை பின்பற்றி தான் வந்து என்ன ஆகுதுன்னா, யார் சிவன் வந்து அகிம்சை இதில் அந்த கிரியேஷனை கையில் எடுக்கிறாரு. அரசனை விட்டுட்டு இது எடுக்கிறாரு. அந்த சிவனுக்கு அடுத்தபடியாக யார் எடுக்கிறாங்கனாக்கா, புத்தர், மகாவீரர், அசோகர், எல்லாமே இதனுடைய தொடர்ச்சி தான். ஏன் முருகரே கடைசியில் வந்து தவசியாக தான் இருக்கிறாரு. ஏன் விநாயகரை கூட கொஞ்ச நாள் வந்து மரத்தடியில் ஆசிரியர் மகாமனுக்கு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட இவர் வந்து என்னவா இருக்கிறார்னா, ஃபுல் டைம் இந்திய மரபு சேர்ந்த, அதுவும் தமிழ் மரபு சேர்ந்த ஒரு கிரியேட்டர். தமிழ் மரபில் வந்து இது இருக்குது, என்ன இருக்குது, அரசனாக இருக்கிறான் அவன் வந்து, அரசன் வந்து அகிம்சைவாதியாகவும் இருப்பான் இல்லையா. துறவரத்தோடவே அரசனாக இருப்பது என்பது தமிழ் மரபுன்றத அதான் இவர் ஒரு அந்தனராவோ அறவோராவோ சான்றோராவோ அறிவர் அந்த மாதிரி ஒரு தமிழ் இப்போ திருக்குறளில் சொல்கிற மாதிரி அந்த இடத்தெல்லாம் பிடிக்கிறாரு. பட் ஆனால் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு கடைசியில் ஏதோ ஒரு விஸ்வாமித்திரர் வந்து சரி அதை அச்சீவ் பண்ணிட்டாரு, பிரம்ம ரிஷின்னு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க இல்லையா. நீ சரிப்பா, நீ இப்போ எங்கள் வேலையை பண்ணிட்டே, நீ உங்களை நான் செலக்ட் பண்ணுறேன், நீ பிரம்ம ரிஷி அப்படின்ற மாதிரி வசிஷ்டர் வாயால் விஸ்வாமித்திரருக்கு பிரம்ம ரிஷி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. இது ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் வாழ்நாள் ஃபுல்லாக பகை. ஆமாம், அவரை கம்பீட் பண்ணி இவர் வின் பண்ணி தான் வந்திருக்கிறாரு. அது ஏதோ அவங்க ஏதோ பிச்சை போட்ட மாதிரி ஒரு பிரம்ம ரிஷி பட்டத்தை வசிஷ்டர் ஏதோ பிச்சை போட்டார் விஸ்வாமித்திரருக்கு, அந்த மாதிரி தானே ஒரு கதை இருக்குது. அது என்னென்னா இவங்க வந்து இவர் போராடி தானே இதை வந்து இவர் போராடி ஜெயிச்சு கடைசி வரைக்கும் ராமர் வந்து மறுபடியும் சக்கரவர்த்தி ஆகணும், முருகர் வந்து ஆளணும். இந்திய பூர்வீகம் தான் இந்தியாவினுடைய அரசனாக வர முடியும். கிங் மேக்கராக ஒன்றா வந்து பிராமணர்கள் இருக்கலாம். ஆனால் அந்த கிங் மேக்கரை வந்து அவங்க சரியாக இல்லைன்னா அதையும் தூக்கி போட்டு நம்ம கையில் எடுக்கணும். கிங் மேக்கர் வேலையும் நம்ம கையில் எடுக்கணும்னு சொன்னார். அதைத்தான் அப்புறம் மறுபடியும் இவர் எடுத்தார். யார் எடுத்தார்? முருகர் ஸ்ட்ராங்காக எடுத்தார். அவர் அதாவது முருகர் எங்கே வகையில் ஸ்ட்ராங்காக எடுத்தார், சிவன் ஸ்ட்ராங்காக எடுத்தார், முருகர் செயலே கொண்டு வந்தார். உதாரணத்துக்கு தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அறிஞர் பேரவையே வந்து இது எடுக்கிறதுக்கு முன்னோடி வந்து
விஸ்வாமித்தர் தான். ரெண்டாவது முருகர் வந்து சித்தர்கள் மாநாடு, உலக லெவலில் கொண்டு வந்த சித்தர்கள் மாநாடு, அறிஞர்கள் மாநாடு. ஏன் நீ சித்தர்கள் பூரா முருகன் கோயில் ஒவ்வொன்றையும் சித்தர்கள் தானே உருவாகணும். சித்தர்ன்ற யார்? சயின்டிஸ்ட்டு. இப்போ தமிழ்ச்சங்கத்தையே அகத்தியர், தொல்காப்பியர்லாம் வச்சு ஒவ்வொரு முருகன் கோயிலையும் ஒரு சித்தர் கோயில் இருக்குதுன்னா ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் உருவாக்கியிருக்கிறான். சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து முருகனை வந்து பாதுகாத்துருக்கிறான். அப்போ வந்து மிகப்பெரிய கிரியேட்டர்ஸ் உருவாகினது. அந்த பாரம்பரியம் வந்து விஸ்வாமித்தருக்கு தமிழ் மரபில் கிரியேட்டர்ஸை பாதுகாக்கிற தன்மையும் கிரியேட்டர்ஸும் இருக்காங்க. இடையில் வந்து குளோபலாக போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைஞ்சி போச்சு இல்லையா? அதனால் அதை மறுபடியும் தூஸ்தட்டி எடுக்கிறதுக்கு தான் லேட்டை வழிய மரபு இங்கேயே இருக்குது. புரியுதா? இங்கே இருக்குன்றதை ப்ரூவ் பண்ணார். அதுதான் இன்றைக்கி வரைக்கும் வந்து இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடமாக இருக்குது. இவங்க எங்கேயும் திராவிட இயக்கம் தான் காரணம், பெரியார் தான் காரணம் அப்படிலாம் இல்லை. அதாவது கிரியேட்டர்ஸ் இருக்கிற ஒரு மாநிலத்தில் பெரியார் இருந்ததுனால பெரியாருக்கு மரியாதை. இவர் வேற ஒரு மாநிலத்தில் இருந்தாருன்னா இவர் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இவர் எல்கேஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ண எல்கேஜியில் அவர் சும்மா ஆன்மீகவாதி ஆகியிருப்பாங்க. ஒரு ஏதோ ஒரு இதுவாக இருக்கிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே உழுது போட்டதில் இவங்க பயிர் வைக்கிறேன். கண்டிப்பாக இது வந்து விஸ்வாமித்தர் காலத்திலேருந்து, அகத்தியர் காலத்திலேருந்து, சிவன் காலத்திலேருந்து உழுது போட்ட ஒரு மண். இந்த மண்ணில் சிந்திக்கிறவன் எவன் இருந்தாலும் பெரிய ஆள் ஆகிடுவான். யார் பயிர் போட்டாலும் வளரும். யார் எந்த பயிர் போட்டாலும் இந்த மண்ணினுடைய இதுக்கு ஒரு 4000 5000 வரலாறு இருக்குன்றதை நம்ம காமிக்கிறோம். அதுக்கு வந்து தொல்காப்பியம் தான் ஒரு உதாரணம். சரிங்க. விஸ்வாமித்திரன்ற ஒரு தமிழ் கிரியேட்டர். அவரோட வரலாறை பார்த்தோம். சரி, நம்ம இதுக்கப்புறம் வந்து இந்த வார்க்கு ராமர் ராவணன் அந்த யுத்தம் என்னாச்சு அப்படின்றத நம்ம அடுத்துட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே.